இவங்களுக்கு நம்ம கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நேரத்துக்கு நம்ம படிச்சு கொடுத்த எதுவுமே தெரியாது. அதனால அவங்களுக்கு ஒரு ரிஹர்சல் காட்டிடலாமா? ஆர் யூ ரெடி? ஜீசஸ் டீம் ஆர் யூ ரெடி? அது மாதிரி இதுல யாராவது கூட்டிட்டு வந்தீங்களா? யாரை கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு வந்தனால அந்த தம்பிக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? சூப்பர். நீங்களும் கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார். ஓகேவா? பவர் வந்துருச்சு. போடு. அப்படியே சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சொல்லட்டும். கீழ்ப்படிந்தவராகி நம்மை தானே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்து தம்மை தானே தாழ்த்தினார். பிலிப்பியர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தானே தாழ்த்தினார். தப்பா சொன்னா ஸ்டார்ட் கிடையாது. நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாள்ல சொல்லிட்டு இருக்கேன். வசனம் சொல்லும்போது ஒரு வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அதானே? இப்ப இதுல மாறி இருக்குதானே? அப்ப ஸ்டார் கொடுக்கலாமா? கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்த ஆள் வரும்போது ஒழுங்கா படிச்சுக்கணும். சரி, ஓகே. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். கரெக்டா சொன்னானா? தப்பு. நெக்ஸ்ட் டைம் நல்லா படிச்சுக்கணும், ஒழுங்கா படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. கரெக்டா சொன்னானா? ஓகே, ஸ்டார்ட் கிளாப் பண்ணுங்க பாருங்க. கம் ஆன். காணப்பட்டு மரணபடியவர், அதாவது சிலுவையில் மரணமாய் தம்மை தாமே தாழ்த்தி. பிலிப்பியர் 2:8. சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார். பிலிப்பியர் 2:8. அடுத்த ஒரு மிஸ்டேக் இல்லாம அதெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு.